நாங்கள் பலவிதமான வாக்குவாதங்களை கொண்டுள்ள குறிப்பாக கட்டளைகளை குறித்து கட்டளைகளை இயேசுவா எடுத்து போட்டாரா சிலுவையிலே அந்த மரத்திலே ஆணி அடித்து கட்டளைகள் கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிய வேண்டுமா? அது யூதர்களுக்கு மட்டுமா? பத்து கட்டளைகள் மரத்திலே ஆணி அடிக்கப்பட்டதா? இயேசுவா மரத்திலே தூக்கப்பட்டு மரித்த நேரம் பத்து கட்டளைகள் உள்ள யாவும் சபத் observing ஓய்வு நாள் அனுசரிப்பது அவை யாவும் எடுபட்டு போனதா? கிறிஸ்தவர்கள் இவைகளை காத்துக்கொள்ள வேணுமா? கட்டளைகளை விட்டு பிரிந்து கிருபைக்கு தயவு வந்தபடியால் அந்த கட்டளைகள் கிறிஸ்தவர்கள் வைத்திருக்க வேண்டுமா? இவைகளுக்கு மறுமொழி சரியா தெரியாவிட்டால் வஞ்சிப்பான ஒரு விசுவாசத்திலே வஞ்சிப்பான போதனையிலே பிடிபட்டு நித்திய வாழ்வு கூட பாதிப்படைய கிடைக்காமல் போகலாம். அனைவரையும் வஞ்சிப்பதுதான் பிசாசின் தொழில். மற்றவர்கள் சொல்ல கேட்டு அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படி இப்படி அந்த சர்ச் கிறிஸ்தவ கூட்டம் அப்படி சொல்றது, அமெரிக்கன் அப்படி சொல்றான், இந்தியன் அப்படி சொல்றான், ஸ்ரீலங்கன் இன்னொரு ஒன்றுமே தேவன் சாக்கு போக்காக எடுக்க மாட்டார். நாங்கள் நேரம் செலவழித்து படித்து நாங்களாக அறிந்து கொள்ள வேண்டும். கற்றறியாதவர்கள், ஸ்கூல்ஸுக்கு போகாதவர்கள் பைபிள் காலேஜுக்கு போக தேவையில்லை. அனிமான நேரத்தில் அங்கே போய் இருக்கிறதுமே இல்லாமல் போய் வர்றதுக்கு. பட் நாங்கள் உண்மையை அறிய தேடாவிட்டால் அது எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட மாட்டாது. நோ, வேத வாக்கியங்களை தேடி வாசியுங்கள் என்று சொல்லுவோம் மட்டுமல்ல, அதை படிக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, யூ ஹேவ் டு ஸ்டடி. இது சும்மா ஒரு கூட்டத்தில் அல்லது ஏதோ ஒரு கிறிஸ்தவ சபை எனப்பட்ட ஒரு கூட்டத்துக்குள்ள போய் கை வைத்தேன், நான் இயேசு கிறிஸ்துவையும் சொந்த ரட்சகராக விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி போட்டு நான் வைக்கப்பட்டேன் என்று சும்மா தங்களோட பாட்டில் தங்களோட ஜீவியத்தில் தெரிகிறதெல்லாம் வேத வாக்கியங்களில் ஒன்றுமாப்படியா இல்லை. நான் ரட்சிப்படைந்தேன், நான் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று போட்டு நோ 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 நோ, 100% பிழை வஞ்சிப்பு. மனம் திரும்பாமல்
தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியை விசுவாசிக்க இடமில்லை. மனம் திரும்புதல் 100% தேவை. The Bible tells no one to preach the gospel without preaching repentance first. யேசுவா சொன்னார், மனம் திரும்புங்கள், ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் சமீபம். அதுக்கு பிறகுதான் தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசிங்கள் என்று சொன்னார். Repent and believe. அது மறுபடியுமாக பவுல் அப்போஸ்தலன் எபிரேயர் 6 அது ஒரு முக்கிய அஸ்திவார போதனையாக. First repentance from dead works. செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல். Turn your way around. பழைய வாழ்க்கைக்கு விட்டு மனம் திரும்பி மற்ற பக்கத்தால போக வேணும். அந்த இளைய மகன் அந்த இயேசுவா சொன்ன உண்மையிலே தன்னுடைய சித்தப்படி ஜீவிக்க தகப்பனை விட்டு வெளியே போனான். வீட்டை விட்டு அவன் குறைவுபட்ட நேரத்திலே மனம் திரும்பினான். தாப்பனிடத்திலே வந்தான். பண்டிகைகளின் சாப்பாடும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் வருவதை தூரத்திலே கண்ட தாப்பன் ஓடிப்போய் அவன் கழுத்திலே விழுந்து அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு மிகவும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டான். This is repentance. உமக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். இன்றைக்கு இந்த மனம் திரும்புதல் அநேகமான இடங்களிலே சபைகளிலும் நற்செய்தி அறிவிக்க முதலிலும் கூறப்படுவதில்லை. They give a very easy gospel. No message of repentance. நான் சொல்வதை நீ அவதானித்து observe and see. மனம் திரும்புங்கள் என்று சொல்லியே பேய்கள் கலைக்கப்பட்டது. மார்க்கு 6:12. அறியாமையின் காலத்தில் தேவன் மௌனமாய் இருந்தார். ஆனால் இப்பொழுது எல்லா மனுஷர்களும், not only Jews, not only the people called Christians by the pagans, கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டவர், புறஜாதியார் எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். சொந்த சித்தப்படி, சொந்த மனதின்படி, சொந்த வாஞ்சையின்படி, சொந்த அறிவின்படி, சுயத்தை மையமாக வைத்து ஜீவித்த வாழ்க்கையிலே இருந்து திரும்ப எபேசியர் 2 அதிகாரத்திலே பிசாசனுடைய அந்த வாழ்க்கை they are hardly taken into account. இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் சொந்த ரட்சகராக அப்படி என்று சொல்லி
சூரிய நாள் தோறும் கூட்டத்திலே சபையிலே போய் உட்கார்ந்து இருக்கிறோம். அவர்களை மறந்து இருப்பவர்களை அவர்களது பேச்சுக்களினால், செயல்களினால், அவரது வாழ்க்கையின் கனிகளினால் நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று இயேசுவா சொன்னார். நாங்கள் இந்த கட்டளைகள் இன்று வரை இதை குறித்த சரியான வெளிப்படுத்துதல் ரெவலேஷன் நாலேஜ் இல்லை. அதனாலே கட்டளைகளை குறித்து விவரமாக கற்பிக்கப்படுகிறது இல்லை. கட்டளைகளை குறித்து கற்பிக்கப்பட வேணும். I show you a scripture. I wanted to do Yeshua இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார். That's final. யேசுவின் வாயினால் வந்ததோ எதுவும் இயேசு கிறிஸ்துவின் வாயினால் அது கடைசி அதிகாரம். ஏன் பூர்வ காலங்களிலே தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினார் பங்கு பங்காக. இந்த கடைசி நாட்களிலோ, கடைசி நாட்கள் ஆரம்பித்தது 2000 வருஷங்களுக்கு முன்பு தமது மகனில் பேசியிருக்கிறார். So when he talks, that's final. அதை விட வேறு இது இல்லை. மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் we will see மத்தேயு 5:17. நியாயப்பிரமாணம், டோரா. டோரா என்கிற எபிரேய சொல் இங்கிலீஷ்ல லா என்று போட்டிருக்கிறது. Most of the rabbis say that is a very least way to translate. இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் லா என்று போட்டது. No, that's not the right. Torah it gives direction, போகும் திசை. It gives the truth, உண்மை, and then instruction, ஒழுங்குமுறை, விதிகள். It gives a teaching, போதனை, கற்பித்தல். Shows us the way. நாங்கள் போக வேண்டிய வழி காண்பித்து அது வழி நடத்துகிறது. Torah, guidance, direction, instruction, teaching, all this and much more. அதனால் நாங்கள் நியாயப்பிரமாண கட்டளை என்று போட்டு சொல்லிட்டு சும்மா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாங்கிட்டு இதனுடைய உண்மைகளை அறியலாம். That's why Peter ஏற்கனவே வார்ன் பண்ணி பவுலின் வேத வாக்கியங்கள் எழுதுவைகளை அறியாமையினாலும் வஞ்சிக்கப்பட்டதனாலும் பலர் புரட்டுகிறார்கள்.
மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல அதுல இந்த போதனை உண்டு. பவுல் சொல்லி இருக்கிறார், இனி கட்டளைகள் தேவையில்லை, கட்டளைகளுக்கு நாங்கள் மரித்தோம், நாங்கள் கிருபைக்கு உயிர்த்திருக்கிறோம். இப்படியெல்லாம் பல விதமான பவுலின் வாக்கியங்களை எடுத்து குழப்பி அடிச்சு தங்களுக்கு விருப்பமானதை மட்டும் பிடித்துக் கொண்டார்கள். கிருபைக்கு கீழே நாங்கள் வந்ததனால் பாவம் செய்யலாமா? இப்படி பல கேள்விகள் கேட்டிருக்கிறான் பாவு. புறஜாதியாரான கிறிஸ்தவர்கள் குழம்பினது மட்டுமல்ல, சில யூதர்களும் குழம்பி இருக்கிறார்கள். இன்று வரை வாக்குவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உண்மையை ஆராய்ந்து மணித்தியால கணக்கிலே, நாள் கிழமையும் மாத கணக்கிலே படித்து எப்படியாவது ஜனங்கள் உண்மையை அறிய வேண்டும் என்று கற்பிக்க வாஞ்சியாக இருக்கிற யூத ராபாய்ஸ், மெசியானிக் ஜூஸ் உண்டு. எஸ், இப்ப மத்தேயு 5:17 பார்ப்போம். நியாய பிரமாணத்தை ஆனாலும் அந்த கட்டளைகள், தோரா, ஒழுங்குகள், புத்திமதிகள், தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் செய். The Torah goes with the prophecies. கட்டளைகளின் தீர்க்க தரிசனங்களை அழிக்கிறதுக்கு நான் வந்தேன் என்று எண்ண வேண்டாம். ஞாபகம் இருக்குதா? பூமியிலே சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று எண்ண வேண்டாம். நோ, சமாதானத்தை அல்ல, வாளையே கொண்டு வந்தேன். வாழ், சோல். பிரிவினை ஏற்படுத்த வந்தேன். நியாய பிரமாணங்களையோ தீர்க்க தரிசனங்களையோ அழிக்க நான் வந்தேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். அழிக்கிறதுக்கு நான் வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன். இதுவும் அவர் சிலுவையிலே அந்த மரத்திலே எல்லாவற்றையும் நிறைவேற்றினார் என்று சொல்லி பல கிறிஸ்தவ கூட்டங்கள் நம்பி fulfilled. We have no problem with the word abolished. அழிக்க வந்து அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் அழிக்கப்படவில்லை, நிறைவேற்றுமே, இந்த fulfill, நிறைவேற்றுமே வந்தேன் என்று சொல்லல. வஞ்சிக்கப்பட்டு அவர் நிறைவேற்றினார், மரத்திலே நிறைவேற்றி முடிச்சார். நாங்கள் ஃப்ரீ. நோ சுத்த வஞ்சிப்பு. இவைகளைத்தான் 4வது அதிகாரம் ரோமர் புத்தகத்திலே 8 வரை அதை ஆழமாக தோண்டி வழங்கப்படுத்தி கொண்டு போகிறான் பவுல். And then in the book of Galatians, another book which most of the time misquoted, பவுலின் எழுதிய இந்த வார்த்தைகளை பிழையாக எண்ணி பிழையாக கற்பித்து இன்று வரை கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட கூட்டம் உலகெங்கும் தடுமாறி இந்த காரியத்திலே கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத அக்கிரமக்காரர்களை போல ஜீவிக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு
முதலாவது உடன்படிக்கையிலே 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. கல்லில் எழுதப்பட்டது 613, குறைப்பாக 10 கட்டளைகள். And the rest Moshe wrote in the script. அவன் எழுதி அதை ஜனங்களுக்கு கற்பித்தான். 613 புதிய உடன்படிக்கையிலே 613 1050 வரை விதிகள், ஒழுங்குகள், கைக்கொள்ள வேண்டியவைகள், புத்திமதிகள், வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள், இப்படியாக புதிய உடன்படிக்கையிலே 1050 அனுசரிக்க வேண்டிய ஒழுங்குகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போடப்பட்டிருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவார்கள்? எங்களுக்கு புறஜாதியாரை குறித்த பிரச்சனை இல்லை, அவர்கள் ஒன்றும் அறியார்கள். But what about the people who call I'm a Christian or the Christian churches? இது கடைசி நேரம், கடைசி நாட்கள். $2019 முடிஞ்சு 2020 போகிற நேரத்தில் சைனா வைரஸ் தொடங்க ஆரம்பித்து பிப்ரவரி மார்ச் வரையிலே லாக்டவுன்ஸ் ஆரம்பித்தது. இப்பொழுது 20 முடிஞ்சு 21 போகும் நேரத்தில் மாறுவேடமாக மாறி இந்த சைனா வைரஸ் இன்னும் ஒரு வேஷம் தரித்து முந்தி தொற்று நோயாய் வந்ததை விட இந்த கொள்ள நோய் மிக வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது. இவைகளை நிப்பாட்ட யாராலும் முடியாது. இது வேதனைகளின் ஆரம்பம். தேவன் சொன்னார், சகலத்தையும் அசைப்பேன். அசைக்க முடியாதது ஒன்றே ஒன்று, அவரது வார்த்தை, அவரது ராஜ்யம். இயேசுவாவை வார்த்தையான மாம்சமானது இயேசுவா நிறைவேற்ற வந்தார் என்று சொன்னார். அதை முற்றுப்புள்ளி போட வரவில்லை. Sedapa. He came to establish. In English, I did not come to abolish the law and the prophets. I came to establish. Opposite. அதை அழித்து போட வரவில்லை. அதை நிலைத்திருக்கவும் அந்த வார்த்தைகள் உண்மையிலே செயல்படவும் நான் வந்தேன். He did not come to stop the law or the Torah. No. இதை குறித்து நாங்கள் 5-10 நிமிஷத்தில்
அல்லது ஒரு மணத்தியாலத்தில் ஒரு சில நாட்களில் 1-2 கிழமையில் நோ அறிய முடியாது. என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்கள். உண்மையாகவே என் சீஷர்களாக வார்த்தையிலே நிலைத்திருப்பது, அதை தியானித்து அதை படித்து அதுக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் பெரிதாகி கொண்டு போகும் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள். அவர்கள் தான் மெய்யாகவே சீஷர்கள். உண்மை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். எதிலே இருந்து? சகல பொய்களிலேயும் இருந்து அந்த வெளிப்படுத்தப்பட்ட உண்மை எங்களை விடுதலையாக்கும். உண்மை ஒரு ஆள், உண்மை ஒரு வெளிப்படுத்தப்பட்ட அறிவு எல்லாருக்கும் இல்லை. உண்மையில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு மட்டும். அது உயர்ந்த தேவனாலே இழுக்கப்பட்டவர்கள், முன்னறிந்த தேவன் முன் குறித்தவர்களை அழைத்தும் இருக்கிறார். யேசுவா சொன்னார், ஒருவனை இழுக்காவிட்டால் யாரும் என்னை வரமாட்டான். இந்த சபை கூடுதல் எல்லாம் நின்ற நேரத்திலே கடமைக்காக வார்த்தையை வாசித்தவர்கள், கடமைக்காக ஏதோ ஒரு முழு கண்டு ஜெபம் பண்ணினவர்கள், கடமைக்காக ஞாயிறுதோறும் வந்து போனவர்கள் நிலை நிற்க மாட்டார்கள். தண்ணி ஊற்றாத மரத்தை போல மனம் திரும்ப முடியாத நிலைக்கு போய் விழுந்து போவார்கள். And they will not even have the desire to read the Bible. வார்த்தையை வாசிக்க அல்லது படிக்க வாஞ்சியே இருக்காது. இவை யாவும் மாற்றப்படும் பிசாசினால். இப்படிப்பட்டவர்கள் அந்த பிடியிலே இருக்கும் நேரத்திலே, பிசாசின் பிடிகளிலே, அசுத்தாவிகளின் அவர்களை மறுபடியுமாக இதெல்லாம் முடிஞ்சு போட்டு வைங்க. இந்த கொரோனாவோ அல்லது இந்த நடந்து கொண்டிருக்கும் சூழலை அவர்களால் எழும்ப முடியாது. தாங்களாகவே எழும்ப முடியாது. சிலருக்கு பயங்கர விடுதலை கொடுக்க வேண்டியதா இருக்கும், சிலருக்கு மனம் திரும்பவே முடியாம இருக்கும். அதுக்கு தான் யேசுவா சொன்னார், என் டாடி ஒருவனை இழுத்து கொண்டாருடைய என்னடை வரா. பிசாசின் கையில இருந்து இழுக்க வேணும். ஓரளவில் நிழலாக பிடிபட்டு இருந்த அடிமலைகளாக பார்வோனின் கையில் இருந்த தேவனுடைய ஜனத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார். மோசே விடுதலை ஆக்கவில்லை, மோசே அனுப்பப்பட்டான். யாவையின் பிரதிநிதியாக. பார்வோனுக்கு பின்னாலே மந்திரகாரர்கள், பேய், பலவித மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் பாம்புகளையும் அவர்கள் வழிபட்டார்கள். தேவனுடைய பலத்த கரத்தினாலே விடுதலையாக்கப்பட்டார்கள். அல்லது நோ வே, விடுதலை இல்லை.
அதே மாதிரி இருளில் உட்கார்ந்து இருக்கிற எந்த மதத்திலே இருந்தாலும் இயேசுவாமண்டை தாங்களாக வர முடியாது. தொடங்குகிறவர் அதி உயர்ந்த தேவன், the God of Abraham, Isaac and Jacob. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் எல்லாமே அவர். He is the Alpha and the Omega. கொண்டு வரப்பட்டவர்கள் அவரால் மகனின் வெளிப்படுத்துதலை பெறுகிறார்கள். மத்தேயு 5:18 வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ள கட்டளைகள், ஒழுங்கு, விதிமுறைகள் எல்லாம் நிறைவேறும் மட்டும் அதில் ஒரு சிறிய எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் குத்தோ விசிறியோ ஒரு அரவோ ஒளிந்து போவாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, இயேசுவா இன்னொன்று சொல்ல போறார். ஆகையால் இந்த கட்டளைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றை ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு கற்பிக்கிறவன், போதகன், கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவற்றை கற்பிக்கிற ஒருவன், கட்டளைகள், நியாயப்பிரமாணம், ஒழுங்கு, விதிமுறைகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வழிகள் எல்லாம் சேர்ந்துதான் டோரா கற்பிக்கப்பட வேண்டும். Otherwise, how will the people know? அப்படி தெரியும். 10 கட்டளைகள் கற்பிக்கப்படவில்லை. கிறிஸ்தவ ஜனங்கள் என்று புறஜாதியார், உலக ஜனங்கள் அறியப்பட்டவர்கள் வெறும் அந்த பேர். அவர்கள் வாழ்க்கையினால் அல்ல, அவர்கள் ஜீவிக்கும் அதிகாரம் வல்லமையினால் அல்ல. No, the world knows them only by the name Christians. That's all. Or maybe some people, they wear the cross. சில ஆண்களும் போடுவார்கள் மாலை போட்டு கிராஸ். அதுதான் அவர்கள் அறிவார்களே ஒழிய மற்றபடிக்கால. யேசுவா சொன்னார், என் வார்த்தையில் நீங்கள் நிலைத்திருந்தால், அவர் டடியின் வார்த்தைகள் நிலைத்திருக்கிறது போல மெய்யாகவே என் சீஷர்கள். உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். இங்கே நான் கட்டளைகளை அழித்து போட வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன் என்று அவர் இன்னும் கூடுதலான கட்டளைகளையும் நான் தான் சொன்னேன். 613 ஆரம்ப உடன்படிக்கை, 1050 புதிய உடன்படிக்கை. இந்த 1050 இருதயத்தில் அவர் எழுதுவார் என்று சொல்லி இருக்கிறார். நாங்கள் நித்திரவு எழும்பி சோம்பறிகளாய் தெரிய அவர் எழுத மாட்டார். டடி மகனும் கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே வந்து
அந்த கட்டளைகளின் மேல் அவைகளை கற்பித்து 1 யோவான் 2:27 படி அவர்கள் உள்ளே குடியிருந்து அந்த வழியிலே நடத்துவார்கள். கட்டளைகள் இப்ப உள்ளே வந்தது. இருதயத்தை கொடுத்து, சதையான இருதயத்தை கொடுத்து, அதுதான் நடக்கிறது. நானே வாசல் என்கிறவர் கூடாக ஆட்டு மந்தைக்குள்ளே போனால், you begin to love the word, you want to obey. Tell me what I should do. பவுல் கேட்டான். வெளிப்படுத்துதல் இல்லாமல் சீஷர்களை துன்புறுத்திய பவுல் தமஸ்கேத்தவர்கள் தொடுபட்டது. What happened? The new heart. மரித்தோர் மகனின் குரல் கேட்கும் நாள் வரும். யோவான் 5:26 தொடக்கம் 28 வரை. அது உயிருள்ள ஜனங்கள், உள்ளே மரித்தவர்கள், தேவனை அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு மதத்திலே, கிறிஸ்தவமாயும் இருக்கட்டும், யூத மதமாயும் இருக்கட்டும். பவுல் ஷவுலாய் இருந்த நேரத்தில் அவன் யூத மதத்திலே குருட்டாட்டத்திலே இருந்தான். Now when his heart was touched, அவனது இருதயம் தொடுபட்டதும் உடனே என்ன சொன்னான்? What shall I do? நான் என்ன செய்யட்டும்? அவனுடைய டிரெக்ஷன் மாற்றப்பட்டது. சீஷர்களை கொண்டு போய் அடைத்து கொண்டு போக உத்தரவு பெற்று போய் கொண்டிருந்தவன் இப்பொழுது இயேசுவாவுக்கு பின்னாலே போய் ஞானஸ்தானத்தை பெற்று இயேசுவாதான் மெஷாயா, தேவனுடைய மகன் என்று அந்த நாளிலே அறிவிக்க தொடங்கினான். The change of heart. இவனுக்கு தான் பல வெளிப்படுத்துகிறதை தேவன் கொடுத்து இவைகளை கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு, சபைகளுக்கு அனுப்பும்படிக்கு இதை. ஆனால் பலர் அவன் எழுதின வார்த்தைகளை பீட்டர் சொன்ன மாதிரி அதை விளங்காமல் மாற்றி புரட்டி மற்ற வித வாக்கியங்களை செய்கிற மாதிரி செய்து இன்று வரை பல வாக்குவாதங்களுக்குள்ளே உட்பட்டு கிறிஸ்தவ பெரும்பாலான ஜனங்கள் கட்டளையினால் முடிஞ்சு போயிட்டது. இயேசுவா சிலுவையிலே நிப்பாட்டினார். இப்பொழுது நாங்கள் கிருபையின் காலம், we are under the grace. This is another man-made doctrine, is dispensation. ஒவ்வொரு காலங்களையும் பிரித்து அந்த காலம் அது கட்டளையின் காலம், இது கிருபையின் காலம், இது ராஜ்யத்தை, இதை no business to மனுஷர் தங்களது விருப்பங்களை நிறைவேற்ற அதை எடுக்க வேண்டும், எதை விட வேண்டும் என்று சொல்லி they pick and choose. அவர்களுக்கு நல்லதாப்பட்ட கீழ்ப்படிவார்கள் அல்லது இல்லை. Oh yes. So Yeshua நியாய பிரமாணங்கள், அதாவது கட்டளைகளையும் தீர்க்கதரிசிகள் கூறிய வார்த்தைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றவே வந்தார்.
இன்னும் எத்தனையோ காரியங்கள் நிறைவேற வேண்டி இருக்கு. தீர்க்கதரிசிகள் சொன்னவைகளிலே அவருடைய வருகை, இஸ்ரேலுக்கு என்ன நடக்கும், இஸ்ரேல் நாட்டிலே உள்ள ஒலிவமலைக்கு என்ன நடக்கும், ராஜ்யம் அப்படியாய் இயங்கும், எல்லாமே நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. இயேசுவை குறித்து எழுதப்பட்ட யாவும் யேசுவா கட்டளைகளை நிப்பாட்டி போட வரவில்லை, அவற்றை நிறைவேற்ற உறுதிப்படுத்த வந்தார். டு கன்ஃபார்ம், நிலைவரப்படுத்த, டு எஸ்டாப்ளிஷ், not to end the laws of the Torah. அவளை முடிய பண்ணார். No, பரம பூமி முடிந்து போனாலும் இந்த விதிகள், ஒழுங்குகள், கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், வழிநடத்துதல்கள், கற்பித்தல்கள் நிற்காது. இதை கீழ்த்தரமாக கற்பிக்கிறவன் ராஜ்யத்திலே ஒரு சிறியவன் எனப்படுவான். அதைதான் சொன்னார். இந்த கட்டளைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றை மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு கற்பிக்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே அவனும் சிறியவன் எனப்படும். இவைகளை கை கொண்டு கற்பிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். என்று கேட்டால் அவர்கள் கற்பித்து அதன்படி செய்கிறதில்லை. வேதபாரகர், பரிசேயர், the scribes were பரிசேயர், சதுசேயர். In fact 613 கட்டளைகள் மோசே மூலம் கொடுக்கப்பட்டாலும் அவன் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கட்டளைகளும் அதனுடைய பாரம் கூட்டப்பட்டது. அதை நான் வழங்கப்படுத்துகிறேன். பழைய ஆரம்ப உடன்படிக்கையிலே கொலை செய்யாதிருப்பாயாக என்று 10 கட்டளைகளிலே இருக்கிறது. ஓகே, மத்தியாவு 5:21 பாருங்க. நீங்கள் எத்தனை தரக்கா இதை வாசிச்சிருக்கலாம் மத்திய புத்தகம் வாசிக்கிற நேரத்தில். பட் யூ ஹாவ் டு ரிசீவ் த லைட். இதனுடைய வெளிச்சத்தை பெற வேண்டும். அவர்கள் வாசித்திருந்தார்கள், எம்மாவு தெருவில் வந்தவர்கள், வெளிச்சம் கிடைக்கவில்லை. Then you இயேசு அவர்களிடத்தில் கேள்வி கேட்டு, ஏன் துக்கமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள், நீ புதுசா எருசலேமுக்கு நடந்தது தெரியாதா? என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஈகதரிசியாக இருந்து பல அற்புதங்களை, அடையாளங்களை செய்தவர்.
அவர்தான் இஸ்ரேலை மீட்பார் என்று நாங்கள் எண்ணியிருந்தோம். ஆனால் அவரை யூதர்கள் கொண்டு போய் கொலை செய்தார்கள். இன்றைக்கு 4 நாட்களா போயிட்டது. ஆனால் கேள்விப்பட்டோம் சிலர் கல்லறையிலே அவரை அடக்கம் பண்ண இடத்திலே போய் பார்த்து அவருடைய உடல் அங்கே இருக்கவில்லை என்று துக்கமாக இவைகளை உயிர்த்தெழும்பிய யேசுவோடு காய்ச்சி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கோ அவர் தாம் யார் என்பதை அறிந்து கொள்ள கண்கள் திறக்கப்படவில்லை. அவர் சொன்னார், வேத வாக்கியங்களிலே தீர்க்கதரிசிகளிலும் சகல புத்தகங்களிலும் அவரை குறித்து எழுதப்பட்டவைகளை நம்புகிறதுக்கு மந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீங்களே. கிறிஸ்து பாடுபடவும் அதன் பின்பு மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி மோசே முதலிய புத்தகங்களிலும் பாடல் புத்தகங்களிலும் தீர்க்கதரிசிகள் புத்தகங்களிலே இருந்து தம்மை குறித்து எழுதப்பட்ட வாக்கியங்களை வேறுபடுத்தி காண்பித்தார். அதன் பின்பு கடந்து போகிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். அவர்கள் வருந்தி அழைத்ததும் அவர்களோடு கூட அவர்கள் வீட்டுக்கு போனார்கள். பந்தியிலே அமர்ந்து அவர்கள் எல்லாருமே சாப்பிட்டார்கள். நன்றி சொல்லி சாப்பிடும் நேரத்தில் அவர் மறைந்து போனார். உயிர்ப்பிக்கும் ஆவியாக எழுந்தவர். அவர்களுக்கு ஞாபகம் உடனே வந்தது எது? நாங்கள் வழியிலே அவர் வேத வாக்கியங்களை எங்களுக்கு கற்பிக்கும் நேரத்தில் எங்கள் இருதயம் கொடுத்து விட்டறியவில்லையா என்று சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடினார்கள். அங்கே மாடியிலே இருந்த அப்போஸ்தலர்களை சுவிசேஷகரை எப்படியாக நடந்தது? சாப்பிடும் நேரத்திலே அவர் தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொன்னார்கள். இன்றைக்கு யேசுவா இதே பிரகாரமாத்தான் இருக்கிறார். அறைகள் பூட்டப்படுகிற சடுதியாய் அவர்கள் மத்தியிலே நின்று தம்முடைய கரங்களை காண்பித்து என்னை தொட்டு பாருங்கள், நான் தான். வெரி நேச்சுரல். சிலுவையிலே மறித்த தேவனுடைய மகன் யேசுவா அவர் கையை தொட்டு பார்த்தாரோடைய நான் நம்ப மாட்டேன் சொன்ன தோமா, அவர் முதல் வந்த நேரம் அவன் அங்கே இருக்கவில்லை. அவனை அழைத்து அவிசுவாசியாகிறாதே, விசுவாசியாகிரு. கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யேசுவா இன்று வரை இதே பிரகாரம்தான் தொடக்கூடிய விதமாக, அவர் தம்மை எந்த நேரத்திலும் காண்பிக்கக்கூடிய விதமாக, அவர் காண்பித்தாலும் மறையக்கூடிய விதமாக, அவர் சித்தம் கொண்டால் எதையும் அவர் செய்வார். எந்த இடத்திலும் அவர் தம்மை காண்பிப்பார். அந்த நிலையிலே யேசுவா தொடர்ந்து தம்முடைய வேலை சுவிசேஷர்களுக்கூடாக இந்த ராஜ்யத்தின் அறிவிப்பும்
ராஜ்யத்தின் நிரூபிப்பும் அவைகளை செய்து கொண்டிருக்கிறார். இது உலகம் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடைய கூட இருக்கிறேன். சோ இயேசுவ கட்டளைகளையோ அல்லது எந்த நியாய பிரமாணங்களோ ஒழுங்குமுறையோ விதிகளையோ அவர் நிப்பாட்டி போட வரவில்லை. அவை சிலுவையிலே நிப்பாட்டப்படவும் இல்லை. இது வஞ்சிப்பாக நம்பப்பட்ட போதனை. சைமன் பீட்டர் ஏற்கனவே எச்சரித்தான். 2 சைமன் பீட்டர் 2வது கடிதம் 3ஆம் அதிகாரம் 15 தொடக்கம் உள்ள வாக்கியங்களில் இன்று வரை பல பவுல் சொன்ன வேத வாக்கியங்கள் புரட்டப்பட்டு பிழையாக வழங்கப்பட்டு பிழையாக கற்பிக்கப்படுகிறது. இப்ப இந்த 10 கட்டளைகள் நீக்கினாரா என்னவான்னு பார்ப்போம். அதை கொஞ்சம் தரத்தை குறைச்சாரா கூட்டினாரான்னு பார்ப்போம். 10 கட்டளைகளிலே கொலை செய்யாதிருப்பாயாக என்று இருக்கிறது இல்லையா? யாத்திரை புத்தகம் 20ஆம் அதிகாரம் 13 கொலை செய்யாதிருப்பாயாக. இது நிப்பாட்டப்பட்டதா? சித்திரவதை செய்யப்படும் மரத்திலே இயேசுவா வந்து இந்த கையெழுத்தை எடுத்து போட்டாரா? இந்த கட்டளையை எடுத்து போட்டாரா? அவர் ஒன்றையுமே எடுக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்னார். உறுதிப்படுத்த வந்தேன். I came to establish, not to abolish. இப்ப இதை குறித்து பிழையாக எண்ணின யூதர்களுக்கு இன்றைக்கு 90-95% இது பீட்டர் அப்பவே சொல்லிட்டான், புரட்டுவாங்கள். இந்த அவனுக்கே சரியாக விளங்கவில்லை. இப்ப என்ன சொல்றான்னு பார்ப்போம். மத்தியாவு 5:21. All right, the same thing he's going to say. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் முந்தி இருந்த ஜனங்களுக்கு பூர்வத்தார் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். They know the 10 commandments was given to Moshe at Mount Sinai. சீனாய் மலையிலே அந்த முதலாவது உடன்படிக்கையிலே அவன் தேவனை சந்தித்த நேரம் in front of the burning bush, அந்த எரிந்து கொண்டிருக்கும் அந்த முச்செடிக்கு முன்பாக இது முதலாவது உடன்படிக்கையிலே கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள். கல் பலகையில் எழுதப்பட்டது தேவனுடைய விரலால். ஓகே, அதைத்தான் இயேசுவா சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக என்று உங்களுக்கு கூறப்பட்டது. கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். You going to receive judgment. பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்க கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Now watch that. Whatever Yeshua says, that's final. கடைசி நாட்களில் மகனில் பேசி இருக்கிறார். எபிரேயர் 1:1-2. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படியாய் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். But I say to you, தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன், காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவர்கள், எங்களுக்கு தெரியும் அதனுடைய வேர் அசுத்தாவிகள், பேய்கள். பேய்கள் அது உயர்ந்த தேவனையும் மகன் யேசுவாவையும் அவருடைய சீஷர்களை முழு மூச்சாக 24 மணி நேரம் எதிர்த்து கொண்டிருக்கிறது. அவர்களை உபத்திரவப்படுத்தவும் அபாண்டமான காரியங்களை பேசவும் படு பொய்யான சூரியையும் சேற்றையும் போல பல கூடாத பேச்சுக்களை, பொய்யான காரியங்களை எறிய காரணம் இல்லாமல், so Yeshua says, காரணம் இல்லாமல் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பார். The judgment, he come under judgment. அதாவது கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். அந்த நேரம் அதான் மோசேயின் காலத்தில் காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு, அதாவது is liable for judgment. நியாய தீர்ப்பு நடந்து விபச்சாரக்காரர்கள் பிடிபட்டால் கையுமாக அவர்கள் நியாய சங்கத்துக்கு கொண்டு போகப்பட்ட 2 விட்னஸஸ் சாட்சிகளோடு அவர்கள் கொல்லப்பட வேண்டும். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு, அதாவது யூத சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனை என்று சொல்லுகிறவன் எரியும் நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். பழைய உடன்படிக்கையின் ஆரம்ப உடன்படிக்கையின் கட்டளை இடர்பாடு மோசமாக இருக்குது. இது அது 100 கிலோ உண்டாய், இது 500 கிலோ அல்லது 1000 கிலோ, அவ்வளவு ஆழமாக போயிட்டது. யேசுவா கற்பித்த கீழ்ப்படிய வேண்டும் என்கிறது. Actually it was increased, not taken away. அங்க கொலை செய்தால் நியாய தீர்ப்பு சங்கத்துக்கு கொண்டு போகப்பட்டு அவன் 2 சாட்சிகளாலே நிரூபிக்கப்பட்டு அவன் கொலை செய்யப்பட வேண்டும். இங்கே காரணம் இல்லாமல் கோபித்தால் அப்படியாக நியாய தீர்ப்பு சங்கத்துக்கு முன்பாக போகணும். That's outside the sin. இங்கே இருதயத்துக்குள்ளே தொடங்கும் பாவத்தை சொல்லுகிறார். Hiding the anger inside. கோபத்தை காரணம் இல்லாமல் கோபத்தை அடக்கி வைக்கிறோம். அதில் போட்டிருக்கு நியாயம் இல்லாமல் கோபிக்கிறது. And then we can see another one. 27 மத்தேயு 5:27.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அங்க 10 கட்டளையிலே இருக்குது. யாத்திராமம் 20:14 விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ரைட்? இதை குறித்து இயேசுவா என்ன சொல்ல போறார்? அதாவது அதை விட மிக பாரதூரமான ஒரு கிருபையின் காலம் என்று சொல்ல இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அங்கே வெளியாக செய்து காணப்பட்ட இங்கே இருதயத்திலே வாட்ச் இட். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று மோசேயின் காலத்தில் இருந்தவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அது சரீரத்திலே அது பாவம், இதுவும் அதை விட மோசமானது என்பதை காண்பிக்கிறார். ஏன்? பிகாஸ் இது தயவின் காலம். அவர் தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். அந்த எழுதி கொடுத்த சீட்டுகள் மாதிரி அவைகளை தான் நீக்கினார், கட்டளையை நீக்கவில்லை. போலீஸ்காரன் அதை எழுதி கொடுத்த நேரம் தண்டனையை, இனிமேல் நீ இந்த கட்டளையை வைத்திருக்க வேண்டியதில்லை, நீ ஃப்ரீ அப்படி சொல்லுவானா? ஒரு காலமே இல்லை. கட்டளைகள் நீக்கப்பட மாட்டாது. So here நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்த மாதிரி இருக்கும். நோ, செய்தாயிற்று. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவனும், இவைகள் வழக்கமாக உலகெங்கும் கிறிஸ்தவர்கள் என்கிற கூட்டங்களில் கற்பிக்கப்படுகிறது இல்லை. Why? They don't like to hear this. இது இயேசுவா சொன்ன வார்த்தை. இன்றைய படிப்பித்தலும் ஆவிக்குரிய உலகத்திலே நடமாடும் பேய்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறது. ஏன் என்பதை சிலர் மட்டும் தேவனுடைய பிள்ளைகள் அறிவார்கள். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறவன் அவளை அடைந்து கொள்ளும்படிக்கு looks at a woman with lust, தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இது நான் சொல்லும் வார்த்தையல்ல. இதை எதிர்க்கிறவன் இயேசுவாவை எதிர்க்கிறான். இதை ஏற்றுக்கொள்ளாதவன் இயேசுவா தேவனுடைய மகனை எதிர்க்கிறான். இயேசுவாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவன் இயேசுவாவை தள்ளி விடுகிறான். யோவான் 12:46 தொடக்கம் 48வது வார்த்தை. இது இயேசுவாவின் வார்த்தை. என்ன பேச வேண்டும், எது பேச வேண்டும், ஜனங்கள் எதை கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அது உயர்ந்த தேவன் அவருக்குள்ளாக இருந்து அதை கற்பித்துக் கொண்டிருந்தார். டாடி சொல்ல மகன் கேட்கிறது எதுவோ அதையே மகன் வெளியே சொல்லுவாரே அன்றே
வேறொன்றையும் சொல்ல மாட்டார். அவர் தாம் சுயமாய் பேச மாட்டார். டாடி செய்கிறது எதுவோ அவரும் அதையே செய்வார். So, இந்த கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்படியலாமா என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நான் ஆரம்பித்தேன். ஓகே, நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் கீழ்படிய முடியாது. ஏன்? சில காரியங்கள், சில கட்டளைகள், விதிகள், ஒழுங்குகள், சில கற்பித்தல்கள் யூதர்களுக்கு மட்டும், அது மற்றவர்களுக்கு பொருந்தாது. நோ, நாங்கள் கீழ்ப்படிய வேணுமா அவர் கட்டளைகளுக்கு என்று? கட்டளைகள் ஒழுங்கான ஜீவியம் ஜீவிப்பதற்கு. பிசாசினால் வஞ்சிப்பாக ஆளுகை செய்து கொண்டு இருக்கும் இந்த பாவம் நிறைந்த, சாபம் நிறைந்த, சபிக்கப்பட்ட பூமியிலே ஜீவிக்கிற நாங்கள் ஒரு ஜாதியார் வெளிச்சம் இல்லாமல் இவைகளை அறியாமல் they will go on well, தங்கள் அறியாமையிலே Happy New Year or Happy Christmas or whatever, not knowing that the problems are going to increase. பிரச்சனைகள் பெருக போகுது, காரிருள் பெருக போகிறது, பூமியை இருள் மூடிக்கொண்டே போகிறது, வேதனைகள் பெரிதாக ஆரம்பிக்கும், கொடநோய்கள் இன்னுமாக பெரிதும், யுத்தங்களின் செய்திகளும். Any time that war will break out in the Middle East, மத்திய கிழக்கில் எந்த நேரத்திலும் யுத்தங்கள் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கோ நாளைக்கோ அப்படியா இருக்கிறது. ஏன்? வேதனைகளின் ஆரம்பம். யாத்திரை புத்தகம் 16:28 ஒவ்வொரு நாள் காலையிலும் எவ்விதமாக வெளியிலே போய் அவர் கொடுக்கும் சாப்பாடாகிய மன்னாவை புறக்க வேண்டும் என்று சொல்லி ஒழுங்கு, விதி, கட்டளையை கொடுத்தார். அவருடைய ஒழுங்குமுறை அவர் விரும்பியது. எந்த நாட்களிலே புறக்க வேணும், அந்த
அந்த நேரமே ஓய்வு நாள் வந்துட்டது. ஓ எஸ், அதிலே போகலாமா, பிறக்கலாமா? தேவன் தாமே அவர்களுக்கு சாப்பாடை கொடுத்தார். 16:28 பாருங்க பிள்ளைகள். இருபத்தி 7 நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அங்கே மன்னாவை காணவில்லை, சாப்பாடு விழவில்லை. அப்பொழுது யெகோவா மோசேயை நோக்கி என் கட்டளைகளையும், என்னுடைய என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும், not the same, we will study கட்டளை, பிரமாணம், நியாயங்கள், சாட்சிகள், பல வித்தியாச சொற்களால் விவரிக்கப்படுகிறது. We will come to that later. என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள, அதாவது கீழ்ப்படிய எந்த மட்டும் மனதில்லாது இருப்பீர்கள். யார்கிட்ட கேட்கிறார்? மோசேட்ட, the leader. Moses, how long are you going to rebel against my commandments, my Torah? அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய முடியாத ஒரு சுபாவம் ஆதாமின் மூலமாக உலகம் அனைத்தும் பெற்றுக்கொண்டது. அதான் அக்கிரமம் பெருகி கொண்டு போகிறது. அந்த கிறிஸ்து அவனுடைய சுபாவம், அவன் பெயர் the lawless one, கட்டளைகள் இல்லாதவன், அக்கிரமக்காரன். தேவன் அவருடைய விதிகள், ஒழுங்குகள், கற்பித்தல்கள், ஆலோசனைகள், அவருடைய சாட்சிகள், அவருடைய எச்சரிப்புகள், இவை எல்லாம் சேர்ந்ததான் டோரா. இவைகளை குறித்து அவரது இருதயத்தின் வாஞ்சி என்னென்று பார்ப்போம். What he thinks about in his heart. நடிகிற இருதயம் அப்படி என்று. யாத்திரை புத்தகம் 5 29. மன்னிக்கவும், உபாகமம் 5:29. It's Deuteronomy 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி, நன்மை உண்டாகும்படி
ஓகே, அவர்கள் எந்த நாளிலும் எனக்கு பயந்து என் கட்டளைகள் எல்லாம் எழுமுகம் கற்பனை என்று போட்டிருக்கிறான். என் தோரா, என் விதிகள், என் கற்பிக்க போதனைகள், என் உண்மை எல்லாவற்றையும் கை கொள்வதற்கு ஏதுமான இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அது முன்னுக்கு ஒரு சொல்லப்பட்டாச்சு. அப்படித்தான் இருக்குது ஒரிஜினல். நாங்க சில ஐயோ இந்த பிள்ளை எப்ப கீழ்படிய பழக போகுது, என்று போட்டிருக்குது. அவருடைய இருதயத்தின் வாஞ்சை என் கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படியக்கூடிய இருதயம் அவர்களுக்கு இருந்தால் இவ்வளவு நலமாயிருக்கும். அவர் அப்படியாக வாஞ்ச கொண்டவர் பெற்றாருக்கு சொன்னார். சிறு வயதில் தொடக்கம் பிள்ளைகளுக்கு கற்பித்து அவர்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது, வழியிலே போகும் பொழுது அவர்கள் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பு எழுந்திருக்கும் நேரத்திலே அவைகளை குறித்து கற்றுக்கொள்ளுங்கள். எழுந்திருக்கும் நேரம் வலது பக்கம் இருக்கும். அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளைகளை, அவருடைய உண்மையை பிள்ளைகளுக்கு கற்பிக்கட்டாம். பாகமம் 6:7 அங்காலே வழியிலே போகும் பொழுது நடந்து பிறகு வீட்டிலே உட்கார்ந்து கொள்ளும் நேரம் சரி. இதுதான் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை. எங்களை ஆசீர்வதிப்பதுதான், எங்களுடைய நலம்தான் அவருடைய வாஞ்சை. கொடிய மனுஷர்களாகிய எங்களை பாவிகளாக இருக்கும் பொழுதே மெஷியா நமக்கு மரித்ததுனாலே நமக்காக தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. எந்த கேள்விக்கும் இடமில்லை. நாங்கள் கீழ்ப்படியலாமா? அது யூதர்களுக்கு நோ. உபாகமம் 30:11 இன்று நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. அவரது வார்த்தை, அவரது ஒழுங்கு, that's right, his instruction. அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு
அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்கதாக அது வானத்திலே இல்லை. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் இல்லை. நீங்கள் அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு இன்று நான் விதிக்கிற கட்டளை இங்க வார்த்தையா மாறிட்டது. நீ அந்த வார்த்தையின்படி, அப்ப வார்த்தை மரத்திலே இயேசுவா தொங்கின நேரம் எடுபட்டதா? இல்லை. அவர் அங்கேயும் வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தார், அங்கேயும் எதிரிகளை மன்னித்துக் கொண்டே இருந்தார். பிதாவை இவர்களை மன்னியும் அவரே அறிவித்தார்கள், உன் எதிரிகளை நேசிப்பாயாண்டு, லவ் யுவர் எனிமீஸ் என்று. அப்ப அவர் சாக போகிற நேரமே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். வார்த்தை மாம்சமான வார்த்தை சிலுவையிலே அறையப்பட்டது, 3ஆம் நாளிலே உயிர் பெற்றது. அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு 30:14 அது உனக்கு மிகவும் கிட்டடியாக சமீபமாய் உன் வாயிலே உன் இருதயத்திலே உன் இருதயம் உன் காப்பி என்று வச்சுக்கொள். உன் நாவு பெண். அப்படித்தான் டேவிட் சொன்னான். இருதயத்திலே டாடி அதை எப்படி எழுதுகிறார்? அவர் சிருஷ்டித்த உருவாக்கின எங்கள் நாக்கின் மூலமாக. There's a scripture for that. My tongue. இங்கால ஒரு கவர்வம் பாடல் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின பாடலை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. Can you see that? அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலேயும் இருக்கிறது. இதோ வாழ்வையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்பே வைத்தேன். என்னத்தை வைக்கிறார்? அவருடைய விதி, அவருடைய கட்டளைகள், அவருடைய ஒழுங்குகள், அவருடைய வார்த்தை, அவருடைய உண்மை, அவரே டோரா.
உனக்கு முன்பாக வைக்கிறேன். என்ன சொல்றார்? நீ வாழ்ந்து பெரும்படிக்கும் சுதந்தரிக்க போகிற தேசத்தில் ஒரு தேவனாகிய யெகோவா உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் உன் தேவனாகிய யெகோவாவில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும். வழிகள், அவருடைய வழிகளில் நடக்கும்படிதான் இந்த விதிகள், ஒழுங்குமுறைகள், கட்டளைகள், ஆலோசனைகள், எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டது. அந்நிய மனுஷர்களின், அவர்கள் தேவர்களின் பெயரை கூட வாயாலே உச்சரிக்காதே. தெருக்களுக்கெல்லாம் அந்த தேவர்களின் பெயரை வைத்திருக்கிறார்கள். கடைகளுக்கு வைச்சிருக்கிறார்கள், மனுஷர்களுக்கு வச்சிருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது, ஒழுங்கைகளுக்கு அந்த பெயர். இப்ப நாங்க என்ன செய்யறது? வாயால உச்சரிக்க வேணுமெண்டா ஞானம் பாவிக்க வேணும். தேவனுடைய ஞானமும் வழி நடத்துதலும் தேவை. அவருக்கு தெரியும் எங்கட வாயால எது வரக்கூடாது. அது உயர்ந்த பரிசுத்தமான தேவனுடைய பெயரை, அவர் மகனின் பெயரை உன் வாயாலே உச்சரிக்கிற நீ அந்நிய தேவர்களின் பெயர்களை உச்சரிக்க முடியாது. அது அவர் விதிகளில் ஒன்று. ஒரு தடவை அல்ல, 2-3 தடவை கூறியிருக்கிறார். யாவை உன்னை ஆசீர்வதிக்கவும் நீ உன் தேவனாகிய யாவையில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும். அன்பு கூறாமல் பிறகு நடக்கிறது. அன்பும் கீழ்ப்படிதலும் வலது கையும் இடது கையும். Love and Torah is together. என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாய் இருக்கிறான். என்னில் அன்பாய் இராதவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். யார் சொன்னது? யெகோவா. யெகோவா யெகோவாவில் அன்பு கூறுகிறவன் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான். யோகனான் 14:21 என்னில் அன்பு கூறாதவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். You have to put that one also. He said it. அதை மாற்றவோ மடக்கவோ நிப்பாட்டவோ முடியாது. ஏன்? அது உயர்ந்த தேவன் அவர் மூலமாய் பேசி இருக்கிறார். சோ அவரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும், அவர் இந்த கற்பனை என்று போட்டிருக்கு, கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும். நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். I'm teaching you today to observe the law, the Torah, the faith, the word. இந்த வார்த்தைகள் உனக்கு தூரம் அல்ல. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத காலம் வந்துவிட்டது. அக்கிரமம் பெருகி போச்சு. அநியாயம் உச்சகட்டத்துக்கு போயிருக்குது. ஒரு தடவை பூமியை அசைத்தேன், இப்பொழுது பூமியை மட்டுமல்ல வானத்தையும் சேர்த்து அசைப்பேன். அசைக்கப்படாதது எதுவோ
அது அவரது ராஜ்யம், அது மட்டும் நிலைத்திருக்கும். அசைக்கப்படாத ராஜ்யத்தை பெற்றவர்களாகிய நீங்கள் பயத்தோடும் தேவ பக்தியோடும் அவரை பின்பற்ற கடவும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிறேன். நான் வாழ்வையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்றைக்கு சாட்சி வைக்கிறேன். ஆகையால் ரெண்டு சாட்சிகள், வானமும் பூமியும். அப்படி ஆகையால் நீயும் உன் சந்ததியும் வாழ்வடையும்படிக்கு வாழ்வை தெரிந்து கொண்டு. வாழ்வை தெரிந்து கொள்வது எப்படி? கட்டளைகளை தெரிந்து கொள்வது, அவர் வார்த்தையை தெரிந்து கொள்வது. விசுவாசத்தின் மூலம் இலவசமாக அந்த வெளிச்சத்தை நாங்கள் பெற்று இருதயம் மாற்றப்பட்டதும். சகையு இயேசுவை பார்க்க போன மட்டும்தான். அவனுக்கு தயவு கிடைத்தது இயேசுவின் மூலம். எப்படி? சகையு இறங்கி வா, நான் வீட்டுக்கு வரப்படும். அவன் கேட்காமல், அவன் எதுவும் செய்யாமல் அந்த ரட்சிப்பின் நிழலை போல இருக்கும் இயேசுவின் அவரது பிரசன்னத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதன் பின்பு அவன் உணர்த்தப்பட்டான், இருதயம் மாற்றப்பட்டதும். என் ஆட்சிகளில் நானே எனக்கென்று பொதுக்கி வைக்காமல், உனக்கு விளங்கும்படியா சொல்றேன், பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். தகாத விதமாய் எதையாவது நான் எடுத்ததுண்டானா 4 மடங்காய் அதை அவர்களுக்கு கொடுக்கிறேன். ரெஸ்டிடியூஷன். இது எப்பொழுது நடந்தது? இருதயத்திலே மாற்றப்பட்டதும். வெளியிலே இருந்த அந்த கட்டளைகள் அவன் கீழ்ப்படிய முடியவில்லை. உன்னை நேசிக்கிறது போல உன் பரனை நேசி என்று அதற்கு கீழ்ப்படிய முடியவில்லை. அதனால் தான் அவன் எதையாகுதல் எடுத்திருந்தாலும் நான் 4 மடங்காய் கொடுக்கிறேன் என்று சொன்னான். He broke that law, but he rectified it. அதை அவன் எடுத்தவைகளை 4 மடங்காய் கொடுத்து அந்த ஏற்கனவே இருந்த கடனை தீர்த்துக் கொள்ளுகிறான். This is repentance. இதுக்கு தான் பேர் மனம் திரும்புதல். இயேசுவின் பிரசன்னம் மூலமாக கிடைத்தது. அப்ப நாங்கள் சில கேட்கலாம், எல்லாவற்றுக்கும் கீழ்படியலாமா? அது ஒரு மடத்தனமான ஒரு கேள்வி. நான் அன்றைக்கே சொன்னேன், சில பெண்களுக்கு இருக்கிற கட்டளைகள் விதிகள் யூதர்களுக்குள்ளே எப்படியாக நாங்கள் கீழ்படுகிறதா? அதுக்கு ஆண்கள் சுத்திகரிப்பு கண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
விருத்த சேதனம் ஆண்களுக்கு, கைகளால் செய்யப்பட்ட விருத்த சேதனம் இயேசுவா சிலுவையிலே அந்த மரத்திலே மரிப்பதற்கு முன்பதாக. இப்பொழுது இருதயத்தின் விருத்த சேதனம், நிழல் சகையுவின் வாழ்க்கை, பவுல் அப்போஸ்தலனின் வாழ்க்கை, லூக்கா புத்தகத்தை எடுக்கிறவருக்கா 1ஆம் அதிகாரம். ஐந்து. Luke chapter 1 verse 6. Verse 5. யூதேயா தேசத்திலே ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்றும் ஆசாரிய வகுப்பில் சகரியா, Zechariah is the priest, okay, என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தார். அவன் மனைவி ஆரோனின் பிள்ளைகளில் ஒருத்தி. அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் யெகோவா அவரால் கூறப்பட்ட கட்டளைகளின்படி நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். I want to read it in NASB. பாருங்க, Luke chapter 1 verse 5. In the days of Herod, the king of Judea, there was a priest named Zacharias of the division of Abijah. And he had a wife from the daughters of Aaron, and her name was Elizabeth. They were both righteous in the sight of God, walking blamelessly in all the commandments and requirements of the Lord. எழுமும் எதை தப்பித்திருக்கிறான்னு பார்த்தீங்களா? They were walking blamelessly in all the commandments and requirements of Jehovah. அப்படியானால் இது எப்படி எழுதப்பட்டிருக்க வேணும்? அவர்கள் இருவரும் 1:6, ஓகே, யாவையின் கற்பனைகள் சகல எல்லா கட்டளைகளின்படியேயும் எல்லா கட்டளைகள் நியமங்களின்படியேயும் விதிகள் ஒழுங்குகள் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். There you go. We have an example over here.
கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவின் நீதி உள்ள இலவச பாவ மன்னிப்பை சிலுவையிலே அவர் கொடுத்ததை பெற முடியாது. அது தயவின் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. விசுவாசத்தினால் தயவின் மூலம் அறிந்து கொள்ளுங்க. You cannot get salvation through just mere obedience. No. எபேசியர் 2 2:6 மெசியா இயேசுவுக்குள் அவர் அதி உயர்ந்த தேவன் நம்மிடத்திலே வைத்த தயவினாலே, that's grace. போட்டான் தயவு, ஒரு இடத்துல தயவு, ஒரு இடத்துல கிருபை. நம்முடைய கிருபையின் மகா, அதாவது அடுத்தது கிருபை, சேம் திங். ஐஸ்வர்ய வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக. நான் 8வது வார்த்தையை பாருங்க. தயவினாலே விசுவாசத்தை கொண்டு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்டதுக்கு பிறகு அவரது வார்த்தை, அவரது விதி, அவரது ஒழுங்குகள், அவரது கட்டளைகள், அவரது நியாயப்பிரமாணம், அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேணும். அவர் வார்த்தைக்கு. அதுதான் சரியான ஒழுங்கு. பாவங்களினால் மரித்தவர்களாயிருந்தோம். எது பாவம்? கட்டளையை மீறுவதே பாவம். கட்டளைகள் இல்லாத இடத்திலே பாவம் இல்லை. பாவம் பெருக கட்டளைகளும் கொடுக்கப்பட்டது கூட கூட. அரசாங்க கட்டளைகள் இல்லாவிட்டால் தெருவிலே போவதற்கு தேவையான கட்டளைகள் யாரையும் போலீஸ்காரன் பிடிக்க முடியாது. கட்டளையை உடைத்த உடனே இருந்து அதற்கு அபராதமாக அந்த ரிசீட் கொடுக்கப்பட்டது. இந்த தண்டனைகளைத்தான், அதாவது பாவங்களுக்கான தண்டனையைத்தான் அவர் சித்திரவதை செய்யும் அந்த மரத்தில் நீக்கினார். அதுக்கு பிறகு மன்னிக்கப்பட்டது. அவருடைய வந்து பாவம் மர அவரது இரத்தத்தினால் கழுவப்பட்டதுக்கு பின்பு நாங்கள் பாவம் செய்யலாமா? அதுக்கு பிறகு நோ. இவைகள் தான் பவுல் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து நிறைய வார்த்தைகளால் எழுதி வைத்திருக்கிறான். இவைகளை அநேக வார்த்தைகளை புரட்டி அடித்து கட்டளைகள் இல்லாத மாதிரி ஜீவிக்கிறவர்கள் கிறிஸ்தவ கூட்டங்கள். மனம் திரும்புதலும் இல்லை, எதுவும் இல்லை. சரி, நான் சொன்னேன் இவைகள்
கொஞ்சம் டைம் எடுத்து நாங்கள் படிக்க வேண்டும். சொன்னவைகளை மறுபடியும் திருப்பி பாருங்க. Alright? And God willing, we will continue tomorrow. So we will continue, God willing, obedience to the commandments. கட்டளைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை, காலத்தை கொண்டு வந்து அவன் அக்கிரமம் பெருகி அவன் வந்து சமாதானத்தை ஏற்படுத்துவான். யார்? அந்த கிறிஸ்து. அவன் கட்டளை இல்லாதவன், கட்டளைக்கு கீழ்ப்படியாதவன். அதற்குரிய மேடையை ஏற்படுத்துகிறான். விதிகளுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்க. இதோ உலகம் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உயிர்த்தெழும்பிய இயேசுவா. எம்மாவு தெருவிலே அவர்களோடு கதைத்துக் கொண்டு வந்த இயேசுவா மாறாதவராய் அதே பிரகாரமாக எங்கள் கண்களுக்கு மறைவாக இருந்து கொண்டிருக்கிறார். ஏசுவான் God bless you. God willing. See you tomorrow. Bye for now.